வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம கிரேட் 10ல் அலகு 16ல் வந்த பாஸ் பேப்பர் கேள்விகளை தான் பார்க்க போகிறோம். உங்களோட தொடர்ச்சியான முயற்சி தான் உங்களை வெற்றி பாதையை நோக்கி கொண்டு செல்லும். ஸோ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். இந்த கேள்வியை பாருங்கள். இது ரசாயன தாக்கங்கள் பற்றியது. ரசாயன தாக்கங்களை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அதுக்கு பிறகு இந்த கேள்விக்குள்ளே போகலாம். ரசாயன தாக்கங்கள் எடுத்தோம்னா அதை 4 வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று ரசாயன செயற்கை தாக்கம், 2 ரசாயன பிரிகை தாக்கம், 3 ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம், 4 இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம். ரசாயன செயற்கை தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்கே புதுசாக ஒரு சேர்வை உருவாக்க போகுது. 2 மூலகம் அரிக்கட்டும், 2 சேர்வை அரிக்கட்டும், ஒரு மூலகம் ஒரு சேர்வையும் அரிக்கட்டும், இவங்க சேர்ந்து ஒரு சேர்வையை புதுசாக ஒரு சேர்வை உருவாக்குவாங்க. அதைத்தான் நம்ம சொல்லுவோம் ரசாயன செயற்கை தாக்கம். ரசாயன பிரிகை தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஒரு சேர்வை பிரிகை அடைஞ்சி எளிய சேர்வைகளாக உருவாக போகுது. இப்போ உதாரணம் கல்சியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தினோம்னு சொன்னால் கல்சியம் ஆக்சைட்டும் கார்பன் டை ஆக்சைடு கேஸாகவும் அது பிரிகை அடையும். அப்போ இதை பிரிகை தாக்கத்துக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு மூலகம் ஒரு சேர்வையில் காணப்படுற மூலகத்தை அந்த சேர்வையிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்து வேறு சேர்வை ஒன்றை உருவாக்குற தாக்கத்தை தான் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம் சொல்லுவோம். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு சேர்வையில் அடங்கி இருக்கிற மூலகமும் அதே மாதிரி வேறொரு சேர்வையில் அடங்கி இருக்கிற மூலகமும் ரெண்டும் பரிமாற்றப்படுற ரசாயன தாக்கத்தை தான் இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் சொல்லுவோம். இந்த தாக்கங்களுக்கான உதாரணங்களும் தரப்பட்டிருக்கு. இனி நம்ம கேள்விக்குள்ளே வருவோம். இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரசாயன பதார்த்தங்கள் கொஞ்சம் தந்திருக்காங்க. இதில் தாக்கிகளையும் அதில் அவதானத்தையும் கேட்காங்க, ரசாயன தாக்கவையும் குறிப்பிட்டு. இதில் ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் நாகத்துண்டுகளும் செப்பு சல்பேட் கரைசலும். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் செப்பு சல்பேட் கரைசல் நீல நிறமாக இருக்கும். அதுக்குள்ளே நாகத்துண்டுகளை போட்ட உடனே நாகம் கரைஞ்சி நாக சல்பேட்டையும் செப்பு சல்பேட்டில் இருக்கிற செப்பை இடம்பெயர்க்கும். அப்போ செப்பு வீழ்வடிவாகும், நாக சல்பேட்டு கரைசலும் விளைவாக கிடைக்கும். அதால் செப்பு வீழ்வடிவாகிறதால இங்கே நீல நிறம் கரைசலின் நீல நிறம் குறைவடைய போகுது. மற்றது வாயு குமிழிகள் தோன்றும், வெப்பநிலை கூடும், மற்றது செப்பு வீழ்வடிவாகும். அப்போ வீழ்வடிவு தோன்றுதல் இதுகளை அவதானமாக சொல்லலாம். இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்தை எடுத்தோம்னு சொன்னால் இங்கே 2 சேர்வைகள் தங்களுக்குள்ள இருக்கிற மூலகங்களை பரிமாற்ற போகுது. பரிமாற்றி தான் ரசாயன தாக்கம் இங்கே உருவாக போகுது. அப்போ நமக்கு 2 இங்கே சேர்வைகள் தேவை. இதில் ஏதாவது 2 சேர்வைகளை நம்ம சூஸ் பண்ணலாம். செப்பு சல்பேட்டையும் சோடியம் கார்பனேட்டையும் எடுத்தோம்னு சொன்னால் இவங்களோட வீழ்வடிவு பச்சை வீழ்வடிவு தோன்றும். அடுத்தது கல்சியம் குளோரைட்டையும் சோடியம் கார்பனேட்டையும் எடுத்தோம்னு சொன்னால் இவங்களால் வெண்ணிற வீழ்வடிவு உண்டாகும். மற்றது கல்சியம் குளோரைட்டையும் செப்பு சல்பேட்டையும் எடுத்தாலும் இங்கேயும் வெண்ணிற வீழ்வடிவு தான் உண்டாக போகுது. அடுத்து கல்சியம் சல்பேட்டையும் சோடியம் கார்பனேட்டையும் எடுத்தோம்னு சொன்னாலும் இங்கே வெண்ணிற வீழ்வடிவு உண்டாகும். இதில் இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கத்துக்கான சமப்படுத்திய சமன்பாட்டை கேட்டிருக்காங்க, எழுதுவாம். இப்போ நம்ம எடுத்தோம்னு சொன்னால் செப்பு சல்பேட்டும் Na2CO3 அதாவது சோடியம் கார்பனேட் ரெண்டும் தாக்கம் அடைஞ்சி இதில் இருக்கிற செப்பும் கார்பனேட்டும் உண்டாக போகுது. அதே நேரத்தில் இவரும் உண்டாக போகிறாங்க. அப்போ CuCO3 அதே நேரத்தில் Na2SO4. இதில் பாருங்கள் சோடியம் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, SO4 1 இருக்குது, Cu 1, CO3 1. அப்போ இதில் மாற்றம் இல்லை. அடுத்து எடுத்தோம்னா கல்சியம் குளோரைட்டும் Na2CO3 இங்கே பார்ப்போம். இங்கே இவரும் உண்டாக போகிறாங்க, இவரும் உண்டாக போகிறாங்க. அப்போ கல்சியம் கார்பனேட்டும் NaCl
இதில் பாருங்கள் சோடியம் 2 இருக்குது, குளோரின் 2 இருக்குது தாக்கியில். இப்போ விளைவிலையும் என்ன செய்யணும், 2 வரும். இவங்க வந்து ஒன்று இருக்காங்க, கல்சியம் 1 இருக்கு, கார்பனேட்டும் வந்து 1 இருக்கு. ஆனால் சோடியம் வந்து 2 இருக்கு, குளோரின் வந்து 2 இருக்கு. அப்போ 2 முன்னுக்கு போடுவோம். அப்போ இது வந்து சமப்படுத்தப்பட்ட சமன்பாடாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ CuSO4வும் கல்சியம் குளோரைட்டையும் எடுத்தீங்கன்னா இவரும் உண்டா போகிறாங்க. அப்போ CuCl2வும் CaSO4. அப்போ பாருங்கள் இது வந்து Cl2 2 இருக்குது, சப்பு 1, இது ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து இது எழுதுறதுக்கு டவுட் வரலாம். இப்போ Cu2+ உங்களுக்கு தெரியும், Cl-, அதால் Cu2 இருக்குது, வலுவளவு தானே மாறி பங்குறது. வலுவளவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 3வது யூனிட்டில். குளோரின் வந்து 2, இப்போ 1க்கு தான் வந்து மைனஸ், அப்போ 2க்கு வந்து 2-. அப்போ தான் வந்து இதுக்கு 2க்கு 2என்ற விதத்தில் வந்து உண்டாயிருக்குது. அடுத்தது வந்து பாருங்கள் கால்சியம் சல்பேட் Na2CO3யோட என்ன நடக்க போகுதுங்க, இவரும் CaCO3 அதில் Na2SO4. அடுத்த கேள்வி பாருங்க, இந்த ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கத்தின் தாக்க விதத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறாங்க. இங்கே வந்து தூளை வந்து பயன்படுத்தலாம், மற்றது வெப்பநிலையை வந்து அதிகரிக்கலாம், செப்பு சல்பேட்டின் செறிவை வந்து கூட்டலாம். இதுகளை வந்து செய்கிறதால தாக்க வீதம் வந்து என்ன செய்ய போகுது, கூடும். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதில் 4 சோதனை குழாய்கள் தந்திருக்காங்க, ABCD என்று. ஏக்குள்ளே வந்து பொட்டாசியம் பெரிசயனேட்டையும், பிக்குள்ளே வந்து ஜட்டன் அதாவது நாகத்துண்டுகளையும், சிக்குள்ளே செப்பு துருவல்கள், அதே நேரம் டிக்குள்ளே வந்து பேரியம் குளோரைட்டையும் வந்து சேர்க்காங்க. இப்போ இதில் கேட்காங்க எச்சோதனை குழாயில் வாயு குமிழிகளை தெளிவாக அவதானிக்க முடியும். உங்களுக்கு தெரியும், குழாய் பியில் உள்ள ஹைட்ரோகுளோரிக் அமிலம் துத்தநாகத்தோட தாக்கம் புரிகிற நேரத்தில் ஹைட்ரஜன் வாயு வந்து உருவாகும். இதால் வாயு குமிழிகளை நம்ம தெளிவாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி, எச்சோதனை குழாயில் மாற்றம் இதனையும் அவதானிக்க முடியாது. செப்படுத்தீங்கன்னு சொன்னால் இது நாகத்தோ விட ரசாயன தாக்க வித தொடரில் கீழே இருக்குது. அதால் இதில் தாக்க வீரியம் வந்து குறைஞ்சதாக இருக்கும். இது நாக சல்பேட்டு கரைசல்லிருந்து நாகத்தை இடப்பெயர்ச்சி செய்யாது. அதால் இங்கு எந்தவித தாக்கமும் வந்து நடைபெறாது. அடுத்த 3வது பாப்பம், எச்சோதனை குழாயில் ஒரு வீழ்படிவு உருவாகும். உங்களுக்கு தெரியும் டி, சோடியம் சல்பேட்டு கரைசலோட பேரியம் குளோரைட்டு கரைசல் சேர்க்கப்படுற நேரத்தில் நீரில் கரையாத பேரியம் சல்பேட்டுன்ற வெண்ணிற வீழ்படிவு வந்து இங்கே உருவாக போகுது. அடுத்து கேட்குறாங்க, பியில் நடைபெற தாக்கத்துக்குரிய சமன் செய்த ரசாயன சமன்பாட்டை கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும், நாகம் HCl தாக்கம் புரிஞ்சால் ZnCl2 + H2 கேஸ் வரும். H2 இங்கே விளைவில் 2 இருக்கி, அதே நேரத்தில் குளோரினும் வந்து விளைவில் 2 இருக்குது. அப்போ தாக்கீரையும் வந்து HClக்கு முன்னுக்கு 2 போட்டோம்னா இது வந்து ரசாயன சமன்பாடு வந்து பேலன்ஸ் பண்ணப்படும். அடுத்த கேள்வியை பாருங்கள், இது இரும்பு விரித்தடுப்போட சம்மந்தப்பட்ட சமன்பாடுகளை பற்றியது. உங்களுக்கு தெரியும் என்னென்ன தாக்கம் வந்து இங்கே இடம்பெற போகுதுண்டு. கார்பன் வந்து ஆக்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி CO2 கேஸ் வந்து உருவாகும். கார்பன் டை ஆக்சைடு வந்து கார்பனோட தாக்கம் அடைஞ்சி கார்பனோர் ஆக்சைடு உருவாகும். திரும்ப கார்பனோர் ஆக்சைடு வந்து ஏமடைட்டு அதாவது Fe2O3யோட தாக்கம் அடைஞ்சி Feயும் CO2 கேஸும் வந்து வரப்போகுது. இதில் பாருங்கள், கேட்காங்க Fe2O3 மூலம் இரும்பை உற்பத்தி செய்வதற்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டு எழுதுக. உங்களுக்கு தெரியும், Fe2O3 வந்து கார்பனோர் ஆக்சைட்டோட தாக்கப்படைஞ்சி Feயும் கார்பன் டை ஆக்சைட்டும் வந்து உருவாக போகுது. இங்கே பாருங்கள், Fe வந்து இங்கே 2 இருக்கு, அதால் இங்கே முன்னுக்கு 2 போட்டிருக்கோம். CO2 கார்பன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 வரும், இங்கேயும் 3 இருக்குது. இப்போ ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா 2 6 இங்கே விளைவில் இருக்குது. இப்போ இங்கே 6 வரணும். இப்போ இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, 6. அப்போ இது வந்து ரசாயன சமன்பாடு வந்து பேலன்ஸ் பண்ணப்பட்டு இருக்குது. அடுத்த பி கேள்விக்குள்ளே வருவோம். பி கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதில் இந்த Fe2O3யோட என்ன கலந்துருக்குது,
கழிவும் வந்து கலந்திருக்குதான். கலந்தது வந்து 2520 கிலோகிராம் என்று சொல்கிறாங்க. இது வந்து கார்பன் டை ஆக்சைடோட தாக்கம் அடைஞ்சி எஃப்இயை வந்து அது தார எஃப்இ வந்து இரும்பு வந்து 1680 கிலோகிராம் என்று தாராங்க. இப்போ நமக்கு கேட்காங்க கேள்வி, கிடைத்த திரவ இரும்பு மூல்களின் எண்ணிக்கையை கண்டு தாக்கம் புரிந்த Fe2O3 திணிவை காண்க. இப்போ இதில் மூலக்கண்டு இரும்பின் மூலக்கண்டு அதுக்கேற்ற மாதிரி Fe2O3 வந்து எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிக்கு என்று காண சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் Fe2O3 Fe இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு Fe2O3 வந்து ஒரு மூலன்னு சொன்னால் இதில் 2 மூல் வந்து தாக்கம் அடைஞ்சிருக்கும். இப்போ இதில் மூளை கண்டுபிடிப்போம். எஃபின்ற மூளை கண்டுபிடிச்ச மாட்டோன்னா N7 M மூலர் தணிவு உங்களுக்கு தெரியும் 1680 கிலோகிராமில் தராங்க. இப்போ கிராமுக்கு மாற்றலி 1000ஆல் பெருக்கணும். அடுத்தது இதில் மூலர் தணிவு நம்ம காணணும். மூலர் தணிவு எப்படி காண்றது? எஃப்இக்கு என்ன 56 தந்திருக்கிறாங்க. அப்போ 56 இது பிரிச்ச மாட்டோன்னா இது வந்து 3. அப்போ இதில் மூல் வந்து 30,000 மூலாக வந்து இருக்க போகுது. இது தெரியும் உங்களுக்கு, கிராம் மூல் -1 தானே போடுறது. இப்போ கிராம் பட்டுப்பட்டால் இது மூல். அப்போ இது இரும்பு வந்து எவ்வளவு மூலண்டு கண்டுபிடிச்சி தான். இப்போ இது வந்து 2 மூல். இது 2 மூலுக்கு தான் 30,000 மூல் வந்துடு. இப்போ Fe2O3 ஒரு மூல் தானே தாக்கம் அடைஞ்சிருக்கும். அப்போ இது வந்து 2ஆக பிரிக்கணும். அப்போ இது வந்து 15,000 மூலாக இருக்க போகுது. இப்போ இதில் மூல் கண்டுபிடிச்சி தான். இப்போ Fe2O3 எவ்வளவு தாக்கம் அடைஞ்சிக்கண்டு பார்ப்போம். தாக்கம் அடைஞ்சிக்கிறது மூல் சமன் திணிவின் கீழ் மூலர் திணிவு. இப்போ Fe2O3 மூலர் திணிவு நம்ம காணணும். Fe2O3 மூலர் திணிவு Fe வந்து 56 தர 2 16 தர 3. இதில் பார்த்தோம்னு சொன்னால் 112 + 48 என்ன வரப்போகுது? 160 கிராம் மூல் -1. இதில் மூலர் திணிவு. இப்போ உங்களுக்கு M தெரியாது நமக்கு. இது வந்து 160 கிராம் மூல் -1. மூல் தெரியும் உங்களுக்கு 15,000 மூலண்டு நம்ம கண்டுபிடிச்சேன். இப்போ வந்து திணிவை காணப்படும் 15,000 மூலோட 160 கிராம் மூல் -1 பெருக்கின மட்டும் என்ன வரப்போகுது? கிராம் வரப்போகுது. இதை வந்து கிலோகிராமுக்கு மாற்றினோம்னு சொன்னால் 2400 கிலோகிராமாக வந்து வரப்போகுது. அப்போ இதில் தாக்கம் அடைஞ்ச Fe2O3 வந்து எவ்வளவு இருக்குது? 2520 கிலோகிராம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்தது வந்து 2400 கிலோகிராம். அப்போ கழிவு எவ்வளவு இருந்திருக்கும்? 2520 2400 கிலோகிராமை கழிச்சோம்னா 120 கிலோகிராம் தான் கழிவு வந்ததில் இருந்திருக்கு. அப்போ Fe2 தாக்கம் அடைஞ்ச Fe2 வந்து 2400 கிலோகிராமாக இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். இதில் தரப்பட்ட மூலங்கள் எல்லாம் அடுத்துள்ள 8 மூலங்கள் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் 20லும் குறைந்த அணுவன்களை கொண்டு இருக்கான். மற்றது சொல்கிறாங்க இதில் வந்து பிரதிருப்ப வடிவத்தை காட்டுதான். அதே நேரத்தில் இதில் ஒரு வடிவம் வந்து முன்ன கடத்துதான். வந்து உங்களுக்கு யாரென்று கண்டுபிடிக்கலாம். அது வந்து கார்பனாக இருக்குது. கார்பன் ஒரு வடிவம் தான் வந்து என்ன செய்யுது? முன்ன கடத்துது. அப்போ அதை வச்சு மற்ற எல்லா மூலங்களையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். வேண்டா அடுத்துள்ள மூலகங்கள். இப்போ 4வது கேள்வி கேட்காங்க, H2 வாயுவின் ஒரு மாதிரி உற்பத்தி செய்வதற்கு மேலே தரப்பட்டுள்ள மூலகங்களில் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துவதற்கு மிகவும் உகந்த மூலகம் யாது? உங்களுக்கு தெரியும் மெக்னீஷியம். மெக்னீஷியம் தான் வந்து H2 வாயுவை வந்து இனங்காண்றதுக்கு மோஸ்ட்லி நம்ம பயன்படுத்துவோம். இப்போ மெக்னீஷியம் வரக்கூடியது வந்து ஆர். கொதிநீர் ஆவியுடன் ஆர் காட்டும் தாக்கத்துக்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டு எழுதுக.
R+H2O RO+H2 கேஸ். அடுத்த கேள்வி வந்து ஒட்சிசன் வாயு தயாரிப்பு பற்றியது. ஒட்சிசன் வாயு தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் KMnO4 தான் தேவை. முதலாவது கேள்வி, பின்வரும் சேர்வைகள் ஒட்சிசன் வாயுவை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சேர்வை எது? KMnO4. மேலே குறிப்பிட்ட சேர்வையை மாத்திரம் பயன்படுத்தி ஒட்சிசன் வாயுவை தயாரிக்கும் போது எவ்வகையான ரசாயன தாக்கம் நடைபெறும்? உங்களுக்கு தெரியும் இங்கே நடக்கிற தாக்கங்கள் வந்து எல்லாமே ரசாயன பிரிகை தாக்கமாக இருக்கும். அப்போ ரசாயன பிரிகை தாக்கம். பரிசோதனை முன்னெடுக்கும் போது உரிய சேர்வை இடுவதற்கு பயன்படும் உபகரணம் யாது? உரிய சேர்வை என்னத்துக்குள்ளே விடுவோம்? கொதிக்குழாய்க்குள்ளே. அப்போ கொதிக்குழாய். இப்பரிசோதனையின் போது உருவாகும் ஒட்சிசன் வாயுவை சேகரிப்பதற்காக ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தும் முறைக்கு வழங்கும் பெயர் ஜாதி? அதை என்னென்று சொல்கிறது? நம்ம நீரின் கீழ்முக பயிற்சி என்று சொல்லுவோம். அடுத்த கேள்வி வந்து வாயுக்களின் தயாரிப்பு பற்றியது. நம்ம இந்த யூனிட்டில் 3 வாயுக்களின் தயாரிப்பு பார்த்துருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இங்கே O2 கேஸ் தயாரிப்புக்கு தான் வந்து மங்கனீர் ஆக்சைட்டுக்குள்ளே ஹைட்ரஜன் பெராக்சைட்டை வந்து துளி துளியாக சேர்ப்போம். அதாவது H2O2. முதலாவதுக்கு வந்து H2O2 கண்டு வரும். இதோட சேர்த்தமான்னு சொன்னால் வார விளைபொருட்கள் வந்து MnO2 வரப்போகுது. அது வந்து வாயுவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம தணற்குச்சியை எரிகிற தணற்குச்சியை செலுத்தினோம்னு சொன்னால் அது வந்து நல்லா வந்து ஒளிரும். இதை வச்சு O2 கேஸ் இருக்கண்டு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரஜன் வாயு தயாரிப்பில் ஏதாவது ஒரு உலோகம், அதாவது மெக்னீஷியமும் நாகமும் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. இதில் நாக குளோரைட்டு தந்திருக்காங்க விளைவில். அப்போ அதால் நாகத்தடுப்பம் நாக உலோகத்தோட HCl அமிலத்தை சேர்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து விளைவு வரப்போகுது. நாக குளோரைட்டு நீர்க்கரைசல். இதுக்குள்ளே வந்து ஒளிரும் ஈர்க்கை பிடித்தல் பிடிச்சோடனே அதை என்ன செய்ய போதுண்டா பொப்பென்ற ஒலியோட வந்து எரியும். அடுத்தது வந்து கார்பனீர் ஆக்சைட்டை பார்த்தோம்னு சொன்னால் மெக்னீசியம் கார்பனேட்டோட ஐதான சல்பூரிக் அமிலத்தை சேர்க்காங்க. சேர்த்தா மெக்னீசியம் சல்வேட்டும் நீரும் வரும். இதை வந்து தெளிந்த சுண்ணாம்பு நீர் நூடாக செலுத்தினோம்னு சொன்னால் நிறமற்ற சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாக மாறும். இதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கண்டு வந்து கண்டுபிடிக்கலாம். 7வது கேள்வியை பாருங்கள், நல்ல ஈஸியான ஒரு கேள்வி. LM ஆகியன இரு நேர்கற்றையன்களை மாத்திரம் உண்டாக்கும் இரு உலோகங்களாகும். உலோகம் எம்மின் சல்வேட்டின் ஒரு நீர்க்கரைசலுடன் உலோகம் எல்லை சேர்க்கும் போது உலோகம் எல் படிப்படியாக தேயும். அதேவேளை உலோகம் எம் வீழ்படிவாகின்றது. மேலே குறிப்பிட்ட ரசாயன மாற்றத்துக்குரிய சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதுக. இப்போ எல்லை எம்மையும் அது நியம குறியீடுகளை மட்டும் பயன்படுத்த சொல்லி. அப்போ MSO4 ப்ளஸ் எல்லோட LSO4வும் M வந்து வீழ்படிவாகுது. அப்போ இதை வந்து சமப்படுத்தி எழுதுவீங்க. மேலே ஏயில் எழுதிய தாக்கம் எந்த ரசாயன மாற்றத்துக்குரியதுன்னு குறிப்பிடுங்க. உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். இங்கே எல் என்ன செய்தண்டுன்னா எம்மை வந்து இடம்பெயர்க்குது. அப்போ ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். LM ஆகிய இரு உலோகங்களின் தாக்கத்தொடரில் மேலே இருக்கும் உலோகம் எது? எல் தான் வந்து எம்மை இடம்பெயர்க்குது. அப்போ எல் தான் வந்து ஆக டொப்பில் இருக்கும். அப்போ தாக்கவே தொடரில் வந்து ஆக மேலரிக்கிறாள் வந்து எல். அடுத்தது பாருங்கள், நல்ல ஈஸியான ஒரு கேள்வி. கல்சியம் கார்பனேட்டை வந்து வெப்பமாக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் கல்சியம் கார்பனேட்டை வெப்பமாக்குனா கல்சியம் ஆக்சைட்டும் கார்பன் டை ஆக்சைடு கேஸும் வந்து வரப்போகுது. அப்போ U வந்து கல்சியம் ஆக்சைட்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து சிறிதாக நீரை சேர்க்காங்க. நீரை சேர்த்தா கல்சியம் ஆக்சைடு வந்து என்ன மாறப்போகுது? கல்சியம் ஹைட்ரோக்சைட்டாக மாறும். அப்போ W திண்மம் வந்து கல்சியம் ஹைட்ரோக்சைட். அடுத்த கேள்வி வந்து ஐதரசன் வாயுன்ற தயாரிப்பு பற்றியது. இப்போ அதுக்கு முதல் நம்ம ஐதரசன் வாயு ஆய்வுக்கூடத்தில் எப்படி தயாரிக்கிறோன்ற பார்ப்போம். இதில் பாருங்கள், முள்ளிப்புணல் வந்து கரைசலுக்குள் அமிழ்த்தப்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் வளியின் கீழ்முக பயிற்சியால் வந்து இந்த வாயு சேமிக்கப்படுது. இங்கே இப்போ கேள்விக்குள்ளே வருவோம். மேற்குறித்த ஒழுங்கமைப்பில் காணப்படும் வழுக்கள் 2. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த முள்ளிப்புணல் வந்து கரைசலுக்குள்ளே வைக்கப்படலை. மற்றது வாயுச்சாடியை பாருங்கள், வளியின் மேல்முக பயிற்சி மூலம் வைக்கப்பட்டுக்கு. அப்போ இது வந்து பிழை. அப்போ வளியின் கீழ்முக பயிற்சி மூலம் சேமிக்கப்படணும். அடுத்தது கேட்காங்க, தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்கிறதுக்கு என்ன செய்யணுமென்று சொல்லி. நம்ம அமிலத்தின் செறிவு அதிகரிக்கலாம், குடுவை வந்து வெப்பமேற்றலாம், நாகத்தின் தூளை வந்து பயன்படுத்துறது, ஊக்கியை பயன்படுத்துறது, இதுகளை வச்சு தாக்கு வீதத்தை அதிகரிக்க செய்யலாம். அடுத்த கேள்வி, தாக்கத்தின் போது உற்பத்தி செய்யப்பட்ட வாயு ஐதரசனாகும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு சோதனையும் அதற்குரிய அவதானிப்பையும் குறிப்பிடுக.
உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே வந்து எரியும் தணற்குச்சியை வந்து செலுத்தினோடனே அங்கே பொப்புன்ற சத்தத்தோடு வந்து எரியும். அப்போ அதை வந்து சொல்லலாம். 10வது கேள்வி, எம்ன்ற ஒரு உலோகம் இருக்குது. அது வந்து ஒட்சிஜனோட தாக்கம் அடைஞ்சி வெப்பமாக்குற நேரம் என்ன நடக்குது, ஒரு வெண்ணிற தூள் வருது. உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், மெக்னீசியத்தை நம்ம எரிச்சம்னு சொன்னால் அங்கே வெண்மையான ஒரு தூள் வரப்போகுது. அப்போ அது வந்து மெக்னீசியம் ஆக்சைடுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கொள்வோம். அடுத்தது வந்து ஒரு அந்த எம்ன்ற உலோகத்தை தான் வையோட தாக்கம் புரியிற நேரம் மெக்னீசியம் குளோரைட்டு. அப்போ உங்களுக்கு விளங்கிட்டு மெக்னீசியம் குளோரைட்டு. அப்போ இதில் இருக்கிறது மெக்னீசியம் தான். மெக்னீசியம் குளோரைட்டும் சட்டென்ற ஒரு நிறமற்ற வாயும் வருது. உங்களுக்கு தெரியும் HClோட மெக்னீசியம் வந்து மெக்னீசியம் குளோரைட்டையும் H2 கேஸையும் தரும். அப்போ உங்களுக்கு இது என்னென்னு கண்டுபிடிச்சிருவேன். இப்போ M வந்து மெக்னீசியம் ஆയിരിக்கும், X வந்து மெக்னீசியம் ஆக்சைட் ஆയിരിக்கும், Y வந்து HCl, Z வந்து H2 கேஸ். 2வது சேர்வை Xல் M இருக்கும் அயன் வடிவம் M2+ ஆகும். அச்சேர்வையின் ஒட்சிஜன் இருக்கும் அயன் வடிவத்தை காட்டும் ரசாயன குறியீட்டினை எழுதுக. உங்களுக்கு தெரியும் O2-, ஏனது அதில் இறுதி சக்தி மட்டத்தை பூரணப்படுத்துறதுக்காக 2 இலத்திருந்த வந்து பெற்றுக்கொள்ளுது. அப்போ பெற்றுக்கொள்றதால 2-. அடுத்து 3வது, எக்ஸானது நீரில் சிறிதளவு கரைகின்றது. அந்நீர்க்கரைசலில் பாசிச்சாயத்தாள்களை இட்டு சோதிக்கையில் எந்த நிறத்தை கொண்ட பாசிச்சாயத்தாளில் நிறமாற்றம் காணப்படும். மெக்னீசியம் ஆக்சைடு வந்து உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு காரம். காரத்துக்கு வந்து சிவப்பு பாசிச்சாயத்தாள் வந்து நீல நிறமாக மாறும். அப்போ சிவப்பு பாசிச்சாயத்தாள். பின்வரும் அட்டவணையில் செப்பு உலோகத்தினதும் XY என்னும் இரு உலோகங்களினதும் சில இரசாயன இயல்புகள் தரப்பட்டுள்ளன. XY ஆகியன அவ்வுலோகத்தின் நியம குறியீடுகள் அல்ல. உலோகம் நீருடனான தாக்கம், ஐதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடனான தாக்கத்தை தந்திருக்காங்க. இதை பாருங்கள், செப்பு வந்து தாக்கம் புரிவதில்லை. ஐதான் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திலையும் வந்து இது தாக்கம் புரியாது. நீரோடையும் தாக்கம் இல்லை, HClோடையும் தாக்கம் இல்லை. XY பார்த்தீங்கன்னா குளிர்நீரோட விரிவாக தாக்கம் புரிகிறது. அதே நேரத்தில் HClோட வீரியமாக தாக்கம் புரியுது. அப்போ தாக்குவிய தொடரில் ஆக டொப்பில் இருக்கிறாள் இந்த X அரிப்பார். இவர் வந்து ஆக கீழே அரிக்க போகிறார். வைய பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிர்நீருடன் தாக்கம் புரியாவிட்டாலும் வெந்நீருடன் தாக்கம் புரிகின்றது. மிக விரைவாக தாக்கம் புரிகிறது. HClோட மிக விரைவாக தாக்கம் புரியுதாம். நீரோட பார்த்தோம்னா குளிர்நீரோட தாக்கம் புரியுது இல்லை, ஆனால் வெந்நீரோட வந்து தாக்கம் புரியுது. அப்போ இது வந்து இவங்க 2 பேருக்கும் சென்டரில் இருக்க போகிறார். இப்போ தாக்குவே தொடரில் இப்போ வந்து நம்ம ஓடர் எழுதுகிறோம். முதலாவது கேள்வி கேட்காங்க, அதுதான் மேற்குறித்த 3 உலோகங்களையும் தாக்குதிறன் குறையும் வரிசையில் எழுதுக. இப்போ தாக்குதிறன் ஆகக்கூடியது வந்து இந்த எக்ஸுக்கு குளிர்நீரோடையவர் நல்ல தாக்கம் புரிவார். அதை விட குறைஞ்சால் வந்து இந்த வை, இவர் குளிர்நீரோட தாக்கம் புரிய மாட்டார், வெந்நீரோட தாக்கம் புரிய போகிறார். அடுத்தது செப்பை பார்த்தீங்கன்னா இவர் தாக்கமே புரிய மாட்டார். அப்போ இவர் கடைசியில் இருப்பார். 2வது கேள்வி பாருங்க, மேலே ஒன்றில் நீங்கள் குறிப்பிட்ட தொடரில் தாக்குதிறனுக்கு ஏற்ப ஐதரசனையும் சேர்க்க வேண்டியுள்ளது. இங்கு ஐதரசன் எவ்விரு உலோகங்களுக்கு இடையே உள்ள இடத்தில் இருக்கும். ஐதரசன் வந்து இப்போ X வந்தாக டொப்பில் இருக்க போகிறார். இந்த வைக்கும் செப்புக்கும் இடையிலாம் வந்து இந்த ஐதரசன் வரப்போகிறார். செப்பாக கீழே இருக்கும், வைக்கு இடையில். அப்போ வைக்கும் செப்புக்கும் இடையில். 3வது கேள்வி பார்ப்போம். அட்டவணையில் குறிப்பிட்ட உலோகங்களுக்கு இடையே பின்வரும் கூட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய உலோகத்தை குறிப்பிடுக. முதலாவது, வலியுடன் தொடுகையுறாதவாறு பரவின் எண்ணெயில் அல்லது மண்ணெண்ணெயில் சேமித்து வைக்கப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் X வந்து தாக்க விதம் கூடினது. அப்போ இது வந்து இதுதான் பரவின் அல்லது மண்ணெண்ணெயில் சேமித்து வைக்கணும். ஏன்னா ஆக்சிஜனோட வந்து தாக்கம் அடையும் வழியில் நம்ம திறந்து வச்சோம்ன்றதுனா. அப்போ அதால் இதை சேமித்து வைக்கலாம். அப்போ X வரும் இதுக்கு. பியை பாருங்க, உலோகத்தின் ஒட்சைட்டை தாழ்த்துவதன் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றது. தாக்கவித தொடர் எடுத்தோம்னு சொன்னால் தாக்கவித தொடர்களாக மேலே இருக்கிற மூலகங்கள் வந்து மின்பகுப்பு மூலமும், இடையில் இருக்கிற மூலகங்கள் வந்து தாழ்த்தல் முறை மூலமும்,
கீழே இருக்கிறது வந்து பௌதிக முறைகள் மூலமும் வந்து பிரித்தெடுக்கப்படும். அப்போ செப்பு வந்து தாழ்த்தல் மூலம் பிரித்தெடுக்கப்படுகின்றது. அப்போ செப்பு தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 4வது, பையோர் இரு வலுவளவுள்ள உலோகமாகும். அவ்வுலோகம் ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் தாக்கம் புரிந்து உலோக குளோரைட்டையும் ஒரு குறித்த வாயுவையும் விளைபொருட்களாக தருகின்றது. இத்தாக்கத்துக்கான சமப்படுத்திய ரசாயன சமன்பாடத்தை சொல்லிக்கு Y+HClோட YCl2 என்ற Y வந்து 2+ சொல்கிறாங்க. அதால் YCl2 + H2 கேஸ். இப்போ Cl2வும் H2வும் வந்து இங்கால 2 இருக்கிறதால தாக்கத்துலேயும் வந்து HClக்கு 2 போட்டோம்டா தாக்கம் வந்து சமப்படுத்தப்பட்டு. அடுத்த கேள்வி வந்து கார்பனீரொட்சைட்டு வாயுன்ற தயாரிப்பு. அது தயாரிக்கிறது வந்து ஆய்வுக்கூடத்தில் எப்படி வந்து தயாரிப்போம். அதில் கேள்வி கேட்காங்க பாருங்கள். உற்பத்தியாகும் வாயு முள்ளி புலனூடாக வெளியேறுவதை தடுப்பதற்கு இவ்வொழுங்கமைப்பில் செய்ய வேண்டிய மாற்றம் ஜாது. இப்போ இதில் வந்து அவங்க ஏற்கனவே தந்திருக்காங்க. இந்த படத்தில் என்ன மாற்றம் செய்யலாம்டா, முள்ளிப்புனலை வந்து குடுவையின் அடிப்பகுதி வரை வந்து கொண்டு செல்லணும். இது வந்து இடையில நிற்கிது. அப்போ அடிப்பகுதி வரை வந்து கொண்டு செல்லணும். அது 2வது கேள்வி கேட்காங்க பாருங்கள். இங்கு பெரிய கூம்பு குடுவையிலும் பார்க்க சிறிய கூம்பு குடுவையை பயன்படுத்துவதன் அனுகூலம் என்னென்னு கேட்காங்க. இப்போ தூய வாயு மாதிரியை பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது வந்து அந்த கனவளவு குறைகிற நேரத்தில் அமுக்கம் அதிகரிக்கிறதால குறைஞ்ச நேரத்தில் வாயுவை வந்து சேகரிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து சொல்லலாம். 3வது, கல்சியம் கார்பனேட்டுக்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையே உள்ள தாக்கத்தை காட்டும் சமப்படுத்திய ரசாயன சமன்பாட்டை எழுதுக. கல்சியம் கார்பனேட் + HCl, கல்சியம் குளோரைட்டும் CO2 + H2O வரும். இதை வந்து சமப்படுத்தினோம்னு சொன்னால் HCl வந்து 2 முன்னுக்கு வரும். அடுத்த 4வது, கல்சியம் கார்பனேட்டு துண்டுகளுக்கு பதிலாக சமதுணி உள்ள கல்சியம் கார்பனேட்டு தூள் பயன்படுத்தப்படும் எனின் தேவையான வாயு கனவளவை குறைவான நேரத்தில் சேர்க்கலாம். இதற்குரிய காரணத்தை சுருக்கமாக விளக்குக. அதாவது கல்சியம் கார்பனேட்டு துண்டுகளை காணப்படுவதை விட தூளாக காணப்படுற நேரத்தில் அதன் மேற்பரப்பளவு வந்து அதிகரிக்கிறதால தாக்க விதம் வந்து என்ன செய்யும், அதிகரிக்கும். அப்போ இதை வந்து சொல்லலாம். அதாவதுலேயே வந்து வாயு கனவளவை அளத்தல் தேவையாக இராத போது கார்பனீரொட்சைட்டு வாயுவை சேர்ப்பதற்கு பயன்படுத்தத்தக்க வேறொரு முறையை குறிப்பிடுக. வழியின் மேன்முக பயிற்சியை வந்து பயன்படுத்தலாம். அடுத்த கேள்விக்காங்க, மேலே ஏயில் குறிப்பிட்ட முறையில் கார்பனீரொட்சைட்டு வாயு எந்த பகுதி இயல்பு பயன்படுத்தப்படுகின்றது. வழியை விட அடர்த்தி வந்து அதிகரித்து காணப்படுறதால இதை வந்து இப்படி பயன்படுத்தலாம். அடுத்த கேள்வி, பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் கார்பனீரொட்சைட்டு வாயுவை இனங்காண்பதற்கு பயன்படுத்தத்தக்க ஒரு சோதனையையும் அதில் கிடைக்கும் அவதானிப்புகளையும் குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், சுண்ணாம்பு நீருக்குள்ளே கார்பனீரொட்சைட்டு வாயுவை செலுத்துகிற நேரத்தில் சுண்ணாம்பு நீர் வந்து பால் நிறமாக மாறும். அதை சொல்லலாம். அடுத்த கேள்வி, கார்பனீரொட்சைட்டின் தகனத்துணையின் இயல்பு பயன்படுத்தப்படும் ஒரு சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக. அதாவது தீயணைப்பு கருவிகளில் வந்து பயன்படுத்தப்படுது. அதை சொல்லலாம். அடுத்த கேள்வி வந்து ஒட்சிஜன் வாயுன்ற தயாரிப்பு பற்றியது. தாக்கம் தந்திக்காங்க. H2O2 வந்து H2Oவாகவும் O2ஆகவும் பிரியுது. மேற்குறித்த தாக்கம் நீங்கள் கற்ற தாக்க வகைகளுக்கேற்ப எவ்வகை தாக்கமாகும். உங்களுக்கு தெரியும், H2O2 வந்து பிரிகை அடையுது. H2O2 வந்து அதாவது ரசாயன பிரிகை தாக்கம். அடுத்த கேள்வி, மேற்குறித்த படிமுறை 3இல் வாயு சேர்த்த பின்னர் முசலத்தை அகற்றி சிவிரினுள்ளே ஒரு தணற்குச்சி புகுத்தப்பட்ட போது அது பிரகாசமாக இருந்தது. இந்த அவதானிப்புக்கு காரணம் சேர்ந்த வாயுவின் எவ்வியல்பாகும். அதாவது தகனத்துணை இருக்குது. O2 உங்களுக்கு தெரியும் தகனத்துணை இருக்குது, தகனத்துக்கு உதவுது. அப்போ தகனத்துணை. அடுத்தது, சிவிரினுள்ளே சேர்த்த வாயுவின் ஒரு கைத்தொழில் பயன்பாட்டை குறிப்பிடுக. கைத்தொழில் பயன்பாடு வந்து உலோகங்களை காய்ச்சி இணைக்கிறதுல உதவுது. HNO3 உற்பத்திக்கு உதவுது. H2SO4 உற்பத்திக்கு உதவுது. செயற்கை சுவாசத்துடன் தொடர்பான செயற்பாடுகளுக்கு வந்து இது உதவுது. அடுத்த கேள்வி, பாடப்புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வாயுக்களை தயாரிப்பதற்கு பதிலாக மேற்குறித்த முறையை பின்பற்றுவதன் ஒரு அனுகூலத்தை குறிப்பிடுக. செலவு குறைவு, அதை சொல்லலாம். விபத்து ஏற்படுற குறைவாரிக்கும், குறைந்தளவு உபகரணங்கள் தேவைப்படுறது. மற்றது, வாயுவின் தூய்மை அதிகரிக்கிறது. சூழலுக்கு விடுவிக்கப்படுற ரசாயன பதார்த்தங்கள் வந்து குறைவாரிக்கும். மற்றது, உற்பத்தியாகும் வாயு கனவுல வந்து இலகுவாக அளவிடக்கூடியதாக இருக்கிறது. இதுகளை வந்து சொல்லலாம். அடுத்த கேள்வி, XY ஆகிய இரு வகையான உலோகங்களாகும். XY ஆகியன நியம குறியீடுகள் அல்ல. உலோகம் Xுடன் தொடர்பட்ட 2 தாக்கங்களில் பெறப்பட்ட அவதானிப்புகள் கீழே பொழிப்பாக்கி தரப்பட்டுள்ளன.
எக்ஸ் வந்து ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தோட பி கரைசலையும் கியூ நிறமற்ற வாயுவையும் தெரியுது. அதாவது எக்ஸ் வந்து HClோட H2 கேஸை தரும் நிறமற்ற வாயு. மற்றது X5 என்ற இந்த 2 உலோகங்களும் ஒன்று வந்து அமிலத்தோட தாக்கம் புரியுது, மற்றது வந்து அமிலத்தோட தாக்கம் புரியலை. உங்களுக்கு தெரியும், தாக்குவே தொடரில் மேலுள்ள உலோகங்கள் மட்டும்தான் அமிலங்களோட தாக்கம் புரிஞ்சு H2 வாயுவை வந்து வெளியேற்றும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த செப்பு சல்பேட் கரைசல்ல இருந்து இடப்பெயர்ச்சி செய்யப்பட்டு வெளியேற செங்கமில திண்மம் வந்து செப்பு வரைக்கும், அதாவது செப்பு வந்து செப்பு சல்பேட் கரைசல்லேருந்து இடம்பெயர்க்கப்படுது. இந்த தாக்கம் வந்து ஒரு இடப்பெயர்ச்சி தாக்கம். ஒரு செப்பை விட கூடிய தாக்குதிறன் உள்ள ஒரு உலோகத்தை இடும்போது மட்டும்தான் வந்து செப்பு வந்து இடப்பெயர்க்கப்படுது. அப்போ இதிலிருந்து உங்களுக்கு தெரியும், செப்பை விட இது தாக்குதிறன் கூடிய ஒரு உலோகம்தான் வந்து அந்த எக்ஸ் அரிக்க போகுது. அடுத்த விஷயம், இந்த பொட்டாசியம் பெரிசயனேட்டோட பியும் ஆறு ஆகிய இந்த 2 கரைசல்களும் வந்து நீல நிற கரைசலை வந்து தருது. அதாவது இதில் Fe மட்டும், இரும்பு மட்டும்தான் வந்து பொட்டாசியம் பெரிசயனேட்டோட நீல நிற கரைசலை தரப்போகுது. அப்போ இரும்பு இடிக்கிறது வந்து உறுதியாயிற்று. அப்போ ஏக்கான விட இரும்பு, பி வந்து ஐதரசன், சி வந்து செப்பு. அடுத்து பாருங்க, வாயு கியூவை பரிசோதனை ரீதியாக எவ்வாறு இனங்காணலாம். எரிகிற தணல் குச்சியை செலுத்துகிற நேரத்தில் பொப்பு என்ற சத்தத்தோடு எரியும். இதை வந்து சொல்லலாம். அடுத்தது வந்து பின்வரும் வாக்கியங்களில் தடித்த கருப்பு நிற எழுத்தில் அச்சிடப்பட்டுள்ள சொற்களில் பொருத்தமான சொற்களில் நீங்கள் கோடிடுக. XY ஆகிய 2 உலோகங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு எளிய கலத்தில் எக்ஸானது அனோட்டாக இருப்பதோடு இலத்திரன்கள் எக்ஸிலிருந்து வையை நோக்கி செல்லும். அதாவது இங்கே இரும்பு வந்து செப்பை விட கூடிய தாக்குதிறனுடையது. இதால் எளிய கலத்தில் இரும்பு அனோட்டாகவும் செப்பு கதோட்டாகவும் தொழிற்படுது. அதால் தான் இலத்திரன்கள் வந்து அனோட்டிலேருந்து கதோட்டை நோக்கி பாயுது. அடுத்த கேள்வி, விசேட நிலைமைகளின் கீழ் அசட்டிக் அமிலமானது எதனோலுடன் பின்வரும் இரசாயன சமன்பாட்டுக்கு ஏற்ப தாக்கம் புரியும். CH3COOH + C2H5OH. இது வந்து CH3COO C2H5ம் எக்ஸையும் தருது. இங்கே எக்ஸ் எழுத்தினால் காட்டப்படும் விளைபொருளாக இருக்கக்கூடியது எது? நீர். உங்களுக்கு அதாவது இங்கே வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி தாக்கம் நடக்கும். அப்போ விளைபொருளாக வர்றது வந்து நீர்.